ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி இந்த துதியின் ஆராதனை சத்தத்தை கேட்கும் ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிப்பார் என்பது மிகுந்த நிச்சயம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுனியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவில் நன்றி சொல்வதே தெய்வீகம். ஆமென். நம்முடைய ஆன்மா அடிக்கடி துக்கம் நிறைந்ததாய் மாறிக்கொண்டிருக்கும். சில வேளையில் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மேலே
ஆமேன். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமேன். இந்த நல்ல நாளில் நான் உங்களோடு ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 56 அதனுடைய 9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறாரு, நான் உம்மை கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமேன். நம்ம ஆபத்து நாட்கள் நமக்கு வரும்போது நம்ம யாரை தான் கூப்பிடணும்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் ஓடி போய் விழுந்துடணும். ஆமேன். நம்மள அநேகர் நமக்கு ஆபத்து வந்தோன்னு நினச்சிக்கிறோம், நம்ம வேற எங்கேயாவது போய் மறைவிடமாய் ஒளிந்து கொள்ள நினைக்கிறோம். ஆனால் அது மறைவிடமாக இருக்கிறதில்ல. அல்லேலூயா. பக்தன் தாவீதுக்கு அநேக எதிர்ப்புகள், தோல்விகள், அநேக நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் அவர் கர்த்தரை கேடகமாய் பயன்படுத்தி கொண்டார். ஆமேன். அவரே என் கேடகம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெற போகிறீங்க. காரணம், இந்த பாடல்களில் ஒரு உயிர்த்தன்மை இருக்குது. ஆமேன். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு என் முழு உள்ளத்தோடு என்று பக்தனுடைய வரிகளை நம்ம அழகாக பார்க்குறோம். நம்ம ஆன்மாவில் தான் ஒரு விடுதலை வேணும். சரத்தில் உள்ள விடுதலை ரொம்ப ஈஸியாக குணமாயிரும். ஏன்னா ஆன்மாக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி வந்த உடனே சரத்தினுடைய பலவீனங்கள், பிசாசின் பிடிகள் உடனடியாக ஓடிவிடும். ஆமேன். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. உடனடியாக லூக்கா 5:17 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5:17 நான் உங்களிடத்தில் வாசித்து இந்த துதி ஆராதனையை நாம் தொடர்ந்து நடத்தப் போகிறோம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கையில் கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் உண்மையிலேயே நீங்கள் இந்த காணொலியை எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்க போகிறது நிச்சயம். ஆமேன். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு உண்மையிலேயே விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய முயற்சியை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நபரை கொண்டிருக்கோம், கைகால் முடியலை, ரொம்ப வருஷமாக இயேசுவால் குணமாக்க முடியுமான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வரலை. அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, இயேசு முன்னாடி எப்பேற்பட்ட வியாதிக்காரனை கொண்டு போனாலும் அவங்க சுகமாகுவாங்க. ஆமேன். அவங்க 4 பேத்துக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சு, இயேசுக்கு முன்னாடி யாரை கொண்டு போனாலும் சரி அவங்க குணமாயிருவாங்க. அல்லேலூயா. செத்தவனே கொண்டு போனாலும் குணமாயிருவாங்க அப்படின்னு அந்த 4 பேருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ஆமேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்குமானால் இந்த காணொளி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமேன். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நான் சொல்லுவேன், அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறேன். ஜனங்களுக்கு விசுவாசத்தை விதைக்கிறோம், அவங்க அதில் முளைக்கிறாங்க. ஆமேன். இன்றைக்கி இந்த விசுவாசத்தை விதைக்கிற இந்த செய்தி கண்டிப்பாக நீங்கள் முளைப்பீங்க, நீங்கள் வாழ்வீங்க. கொரோனா பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி தைரியமாக கேளுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமில்லை, மனிதனால் பிறக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இந்த வசனம். இந்த பைபிள் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வசனங்கள் கிரியை செய்யும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அந்த வசனத்தை வாசிப்பு மறுபடியும் கீழே.
அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். 24 தொடர்ந்து வாசிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. வீட்டுக்கு போனான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் போறீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பேஷண்டா படுத்திருக்கலாம், வியாதியில படுத்திருக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு குணமாகுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த துதி ஆராதனை கண்டிப்பா உங்களை விடுதலை செய்யும். ஆமென். கர்த்தர் எனக்கு உணர்த்தி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் உண்டாகும். இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை, நான் எழுதின பாடலை நான் பாடுகிறேன். ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கு என்கிற பாடலை எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. எரிகோ மதிலை உடைத்தவரே உமக்கே ஆராதனை. எரிகோ மதிலை உடைத்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே உமக்கே ஆராதனை. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினீரே உமக்கே ஆராதனை. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினீரே உமக்கே ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை, துதி ஆராதனை எங்கள் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் சங்கீதம் 50 அதனுடைய 15 வாசிக்கப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க கவனிங்க, உங்களுக்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை குணமாக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. தாமதமில்லாத கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். தாமதம் பண்ண மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை விடுதலை செய்வார், உங்களை மாற்றுவார். டாக்டர்கள் வியக்கத்தக்கதான அற்புதங்களை செய்து வருகிறார். அநேக கொரோனா பேஷண்ட்டுகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, 10% தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சிலரை அவ்வளோதான் 85% நுரையீரலை பாதிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உறவினர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையில் நாங்கள் ஜெபிக்கும்போது அந்த மனிதர்கள் உயிர் பெற்று, நேற்றைய தினத்தில் ஒரு நபர் வந்து பார்த்துட்டு போனார். பின்ன போன வாரத்தில் ஒரு நபர் விடுதலையானாங்க. கர்த்தரால் முடியாத ஒன்று இல்லை. ஆமென். தைரியமாக இருங்க. அந்த முடவாதக்காரனை தட்டோடுகளெல்லாம் பிரித்து உள்ளே கொண்டு வந்து போட்ட உடனே இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனை குணமாக்கினார்.
அங்கே சொல்லுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று. இயேசு ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டா அன்னைக்கு தான் அவனுக்கு வாழ்வு தொடங்குது. ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தோடு இருந்துட்டு நாம் வாழ முடியாது. பாவத்தை இயேசு மன்னிச்சா மாத்திரம்தான் சுகம், பலன், அற்புதம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும். அதனால தான் இயேசு நமக்காக 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கத்தாவில் அந்த கோர குருசினில் தொங்கி 3 ஆணிகளினால் தொங்கப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி உயிரோடு 3 நாள் கழித்து எழும்பினார். அவர் நாமத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இயேசு ஒருவர் தான் மனுக்குலத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய இரத்தம் முழுக்க சிந்தி மக்கள் செய்கிற பாவங்களுக்கு பலியாக இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து இந்த உலகத்தை எப்படி கடக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. பரிசுத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியாக யாராலையும் வாழ முடியாது. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்வாராக. 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை உண்டு. ஆமென். கண்டிப்பாக நான் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கண்கள் அடைப்போமா? அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த அன்பு பிள்ளைகள் இந்த காணொளி எங்கிருந்து கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உமது ஆவியானவர் பலமாக இறங்க வேண்டும். மேல் வீட்டு அறையில் இறங்கின அதே வல்லமை வியாதிக்காரர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, சுகவீனமாய் கிடக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். குடும்பங்களில் சண்டைகளை கொடுக்குற பிசாசுகள் இந்த ஆவியானவரை கண்டு அலறி ஓடட்டும். சத்துருவின் சகல கிரிகளை நிர்மூலமாக்கட்டும் ஐயா. வியாதிகள் மறைந்து போவதாக இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் மேலே பரிசுத்த ஆவியான இறங்குவீராக. அப்படி வெறுமையாக இருக்கிற வாழ்க்கை மாறி பரிசுத்த ஆவியில் பலனடையட்டும். உன்னதத்தின் ஆவினாலே பலனடையட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும். God bless you. Hallelujah, hallelujah. Thank you.